உங்களுக்காக இந்த வீடியோவில் ஒரு 5 ஜாப் ரோல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன ரோல், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன கம்பெனிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒரு வீடியோ இந்த மாதிரி பல்க் ஹைரிங் கொண்டு வரேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால் அப்ளை லிங்க் எக்ஸ்பைர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாமா? கஸ்டமர் சப்போர்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மெடிக்கல் கோடிங், ஹெச்ஆர் இன்டர்ன், அப்புறம் வந்துட்டு குவாலிட்டி அனலிஸ்ட். இந்த 5 ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் நான் ஐடி ஜாப்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் கவர் பண்ணியிருக்கேன். ஐடி ஜாப்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹெச்ஆர் இன்டர்னுக்கு கேட்டிருந்தீங்க, அதுவும் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்துட்டு 24/7 AI. இது வந்துட்டு இன்டர்நேஷனல் கஸ்டமர் சப்போர்ட்டாக ஹையர் பண்ணுறாங்க. இது வந்துட்டு 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே போதும், இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொகேஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும். அப்பப்போ ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் மாற்றுவாங்களாமா. அண்ட் உங்களுக்கு இதுக்கு என்ன ஸ்கில் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், அப்புறம் வந்துட்டு பேசிக் டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், அப்புறம் பேசிக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சிடிசின்னு பார்த்தீங்கன்னா 2.8 lakhs per annumல இருந்து 4 lakhs per annum வரைக்கும் தராங்க. ஸோ உங்களுக்கு சேலரி அப்ராக்ஸா 23,000ல இருந்து 33,000 வரைக்கும் இருக்கும் per month சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிஇ, பிடெக். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சாலும் சரி, ஆர்ட்ஸ் முடிச்சாலும் சரி, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-வே கேப் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, கெஃப்டேரியா இருக்குது, ஜிம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஜிம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பிரேக் அவுட் ஜோன்ஸ் இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் ரோலோட அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எக்ஸ்பைர் ஆகுதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு 1000 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்கிராம் மைக்ரோ பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு நல்ல பேக்கேஜே தராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 years இருந்தாலே ஓகே. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 lakhs to 6 lakhs per annum தராங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் மும்பை லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சிஏ முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, C++, பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் டெக்னிக்கல் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பைத்தான், ஜாவா, C++, C# ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு டேட்டா பேஸில் எஸ்கியூஎல் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வெப் டெக்னாலஜி இல்லைனா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜஸாக இருக்கும். அப்புறம் கிளவுடு, டேட்டா, ஏஐ, இஆர்பி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரிஃபர்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் ஸ்கில் நாட் மேண்டேட்டரின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ .NET, ஜாவா, ரியாக்ட் ஜேஎஸ், அப்புறம் டேட்டா அனலிஸ்ட், பைத்தான் பேசிக்ஸ், அப்புறம் சாப் இல்லைனா இஆர்பியில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, போத் யூஜி அண்ட் பிஜி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதோட ஹெச்ஆரோட மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆரோட மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இதோட அப்ளை லிங்க்கும் எக்ஸ்பைர் ஆகுதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்டிஎம் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி, இது வந்துட்டு மெடிக்கல் கோடிங் ஃப்ரெஷர்ஸ்க்காக ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 years தான் கேட்குறாங்க. அதுக்கு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2.25 lakhs per annum இருந்து 3 lakhs per annum வரைக்கும் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதோட ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இதுக்கு யாரை எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜிஆர் பிஜி லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லைனா மெடிக்கலில் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பேராமெடிக்கல் டென்டலில் முடிச்சிருக்கலாம், இல்லை ஃபார்மசி, ஃபிசியோதெரபி, நர்சிங், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பயாலஜி, பயோமெடிக்கல் ஜுவாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 14,600ல இருந்து 26,700 வரைக்கும் தராங்க. வித்தவுட் இன்சென்டிவ் சொல்கிறேன். இது ப்ளஸ் இன்சென்டிவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் டாக்டரேட்டே முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதோட அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. அப்ளை லிங்க் எக்ஸ்பைர் ஆகுதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. கம்பெனி பார்த்தீங்கன்னா HCL, இது வந்துட்டு ஹெச்ஆர் இன்டர்னுக்காக ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் யூஜியில் என்ன டிகிரி பண்ணாலும் சரி, பிஜி பண்ணாலும் சரி, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை அண்ட் மதுரை லொகேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு ஸ்டைஃபன் பே பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 9,000 rupees per month வரைக்கும் தராங்க.
ஸோ மறக்காம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஜியில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிபிஏ முடிச்சிருந்தாலும் சரி, பிஜியில் எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம், எம்சிஏ, எம்பிஏ முடிச்சிருந்தாலும் சரி, இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா 2024, 2025 அண்ட் 2026 இயர் பாஸ் அவுட். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஜி பிஜி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் எக்ஸ்பைர் ஆகிறதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. வேகன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் கம்பெனி பார்த்தீங்கன்னா டெலிஎஸ் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி. இது வந்துட்டு குவாலிட்டி அனலிஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டெஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இது வந்துட்டு மற்ற டெஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் மேனுவல் டெஸ்ட் கேஸ், அப்புறம் அனலைஸ் ரிசல்ட்ஸ், report, track and reset defects, collaborate with developers to ensure quality standards. So qualification பார்த்தீங்கன்னா BTech, BCA, BSc, CS, MCA, MSc in computer science relevant ஃபீல்ட்ல முடிச்சிருக்கணும். டெஸ்டிங்ல உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். நீங்க ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸா இருக்கும். ப்ரிஃபர்ட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் கேரளான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ மலையாளிஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்புறம் ஆட்டோமேஷன் டூலில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ யூஜி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.